சேர்ந்திருக்கின்றார்களே சேர சோழ பாண்டியன். ஆஹா, பிடித்திருக்கிறதா? திரும்பி பார்த்து சொல்லுங்க. திரும்பி பார்த்தால்தானே தெரியும். ஆமா, ஒவ்வொரு ஆளையும் பார்த்து சொல்லுங்கள். வெக்கமா இருக்குதுமா. முதலில் சேர மன்னனை பாருங்கள். சேர மன்னன் பிடிச்சிருக்கா? பிடிக்கவில்லை. ஏன் பிடிக்கவில்லை? அவருக்கு சந்தன போட்டு வைக்கல, அதனால பிடிக்கவில்லை. சோப்பு போட்டு வச்சிருக்காரு. சோப்பு இல்ல, சோப்பு சோப்பு போட்டுக்கிட்டு புட்டு வச்சிருக்காரு. சிவப்பு போட்டுப்பா. சரி, ஆமா. சோழ மன்னனை பிடிச்சிருக்கிறதா? பிடிக்கவில்லை. பார்த்து சொல்லுங்க. சோழ மன்னனை ஏன் பிடிக்கவில்லை? அவர் ரொம்ப ஒல்லியா இருக்காரு. ஒல்லியா இருந்தா பிடிக்காதா? பிடிக்காது. அப்படி என்று சொன்னால் பாண்டிய மன்னனை பிடித்திருக்கிறதா? கொஞ்சம் பிடிச்சிருக்கு. ஏன் வேண்டாம்? வேலை பிடிக்கவில்லை. கலரா இருக்காரு. நான் கருப்பா இருக்கேன். நான் கலர் எப்போ மீச வேற இல்ல, அதனால வேண்டாம். அது வேண்டாமா? ஆமா, பாண்டிய மன்னன் வேண்டாம். வேண்டாம் அப்படி என்று சொன்னாலே பாருங்கள், நல்ல தேசம் மன்னன். ஐயோ, ரொம்ப ரொம்ப பல்ல காட்டாரு. வேண்டாம், வளர்த்திய வர இருக்காரு. எனக்கு மேட்சிங் இருக்காது. அப்படியா? ஆமா. அப்ப அவர் வேண்டாமா? வேண்டாம். இத பாருங்கள், பாஞ்சாலங்குறிச்சி மன்னன். ஆமா, அவர் வேண்டாம். அவரே பிடிக்கலம்மா. அவரே வேண்டாம். இப்படிலாம் தேச மன்னன் மன்னன் பிடித்திருக்கிறதா? இவர் பிடிக்கவில்லை. அவர் பிடிச்சிருக்கா? போதுமா? அவருக்கு ஓகேதான். ஆகட்டும், என் புள்ள இருமக்களை ஒரு நிமிஷத்துல மாத்திட்டா. அப்ப அவங்க அப்பா வருவாங்க இப்போ. ஐயோ, சரி, அவர் வேண்டாமா? அப்படி என்று சொல்லி கொண்டிருக்க நேரம் பெண்கள் மேலும் என்ன சொல்கிறார்கள் பாருங்கள். என்னமா, ஒரு மன்னர் இருக்கின்றாரே. இவர் இல்லை, இவர் யார் தெரியுமா? இவரே கலையில் சிறந்தவர் போல் இருக்கின்றார். ஐயோ, அழகர் ஹரிச்சந்திர மன்னன், அயோத்தி நாட்டு அரசன். அப்படியா? இவரை என்ன ஆச்சரியப்படுகிறதா? சாப்பிட்டது இறங்குது, இப்பதான் இறங்குகிறது. சாப்பிட்டது ஒரு மாதிரி இறங்குகிறது. என்ன சாப்பிட்டீங்க? அப்படி இறங்கிடுச்சா?